Hello students, good morning. We are starting with a new chapter, that is evolution. This is the second unit, sixth chapter. The evolution chapter outline is origin of life, evolution of life form, geological time scale, biological evolution, evidence for biological evolution, theory of biological evolution, mechanism of evolution, Hardy-Weinberg principle, original evolution of man. This topic learning objectives are understand the evolution of life form on earth, gain knowledge on theory of evolution, interprets evidence anatomical, embryological and geological of evolution, learn the principle of biological evolution, understand the importance of gene frequencies in a population, studies the geological time scale. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னா புவியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பரிணாமத்தை நம்மளால இதை புரிஞ்சு கொள்ள முடியும். நெக்ஸ்ட் கெயின்ஸ் நாலேஜ் ஆன் த தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது பரிணாம கோட்பாடு குறித்த அறிவினை நம்மளால பெற முடியும். இன்டர்பிரஸ் எவிடன்ஸ் அனாட்டமிக்கல் எம்பிரியாலஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சான்றுகள்னு சொல்லுவோம். இந்த எவிடன்ஸ் எதோடைய எவிடன்ஸ் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் ஒரு அனிமலுடைய புறத்தோற்றம் அதோடைய கருவியல் அதோடைய நிலவியல் அடிப்படையிலான பரிணாமத்தை அதோடைய எவல்யூஷனை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். லேர்ன் த பிரின்சிபல் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா உயிரின பரிணாமத்துடைய கொள்கையை நம்மளால கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் இன் ஏ பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு இன கூட்டத்தில் இருக்கக்கூடிய மரபணு அதை நம்ம ஜீனுன்னு சொல்லுவோம். ஓகே, அதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கிறது ஸ்டடிஸ் த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்றது புவிய கால அட்டவணை அதை நம்மளால கற்றுக்க முடியும். ஒரு ஆர்கனிசம் எந்த இயரில் எந்த எப்பாக்ல எந்த பீரியடில் எந்த எராவில் ஆரிஜின் ஆச்சு அப்படின்றது நம்ம எது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் த டேர்ம் எவல்யூஷன் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆர் ஸ்பீஷியஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அதர். த present state of mankind on earth is outcome of three kinds of evolution: chemical, organic evolution and social of cultural evolution. ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் உடைய பர்டிகுலர் ட்ரைட்ஸு ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத நம்ம எவல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னா ஒரு சிற்றினத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கேரக்டர் அதோடைய பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பண்பு ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், எவல்யூஷன்னு சொல்கிறோம். The present state of mankind on earth is outcome of three kinds of evolution அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எது மூலயமா உருவாயிருக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷன் மூலயமா ஆரிஜின் ஆயிருக்கலாம், அப்படின்னா ஆர்கானிக் எவல்யூஷன் மூலயமா ஆரிஜின் ஆயிருக்கலாம், சோஷியல் ஆர் கல்ச்சுரல் எவல்யூஷன் மூலயமா ஆரிஜின் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆஃப் மெட்டியோரைட்ஸ் ஹீட் ஆன் எஸ்டிமேட் ஏஜ் ஃபார் the solar system and for earth as around 4.5 to 4.6 billion years. radiometric dating மூலமா நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய ஏஜும் எர்த்தோடைய ஏஜும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.5லேருந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The newborn earth remained inhospitable for at least a few hundred million years. At first it was too hot. This is because the collisions of the planet Simon that coalesced to form the earth released much heat to melt the entire planet. Eventually, outer surface of the earth could solidify to form the crust. The water vapor released from the planet entire cooled the condensed to form the oceans. Hence, origin of life can be reconstructed using the indirect evidence. Consequently, the biologists have thrown together, disparate the bit of information and filled them
together like the piece of jigsaw puzzles. Many theories have been proposed to explain the origin of life. Few have been discussed in this chapter. Next one, theories of special creation. Theories of special creation state that life was created by a natural power, respectively refers to as God. According to Hinduism, Lord of Brahma, he created the earth. Christianity, Islam and most religions believe that God created the universe, the plant and animals. இப்போ எல்லா ரிலீஜியனுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேச்சுரல் பவர் ஒன்று இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்கு. உலகத்தையும் பிளான்ட்டு அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் படைச்சது என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரலுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் படைச்சிருக்கு. அந்த சக்தி தான் வந்து என்ன அப்படின்னா காடுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிலீஜியனும் ஒவ்வொரு வகையான காடை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துசம் வந்து லார்ட் ஆஃப் பிரம்மா, கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்கிறாங்க, அண்ட் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எர்த்து, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து கிரியேட் பண்ணதா சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். நெக்ஸ்ட் ஒன், theories of spontaneous generation or abiogenesis. Spontaneous generation அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு உயிரினம் எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமே இல்லாமல் அதுவே தானாக உருவாகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பான்டனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பான்டனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னா ஒரு உயிரினம் தானாக உருவாகிறது. ஏபயோஜெனிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லிவிங் நான் லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து லிவிங் ஆர்கானிசம் உருவாகிறத நம்ம என்ன சொல்கிறோம் ஏபயோஜெனிசிஸ். லிவிங் ஆர்கானிசம் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த நான் லிவிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அக்யூர் த்ரூ த ஸ்டெப் வைஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் த மாலிகுல் எவல்யூஷன் ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, இது கெமிக்கல் தான் என்ன பண்ணுன்னா கெமிக்கல் இருக்கக்கூடிய மாலிகுலுடைய எவல்யூஷனால நான் லிவிங்லேருந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் உருவாயிருக்கு அப்படின்றத யார் சொல்கிறாங்க அப்படின்னா தாமஸ் ஹாக்ஸ்லே அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. எது மூலயமா அப்படின்னா ஏபயோஜெனிசிஸ் அப்படின்ற கோட்பாடு மூலயமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பிக் பேங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக் பேங் தியரி. இதில் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் ஆஸ் எ சிங்குலர் ஹியூஜ் explosion in physical term. The primitive earth had no proper atmosphere but consisted of the ammonia, methane, hydrogen and water vapor. The temperature was the earth was extremely high. UV rays from the sun slipped up the water molecules into the hydrogen and oxygen. Gradually the temperature cooled and the water vapor condensed to form the rain. Rainwater filled all depression to form the water bodies. Ammonia and methane in the atmosphere combined with the oxygen from the carbon dioxide and other gases. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய வெடிப்புக்கு அப்புறமா தான் இந்த உலகம் வந்து உருவாயிருக்கு. இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அட்மாஸ்பியரே கிடையாது. ஆனால் என்ன இருந்துச்சு அப்படின்னா அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ரொம்ப நம்மளுடைய எர்த் வந்து ரொம்ப எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா வாட்டர் மேலே பட்டு வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை தனியாக பிரித்து எடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு அந்த வாட்டர் வேப்பர் வந்து மழையாக பொழிஞ்சுது. இந்த ரெயின் வந்து எங்கெல்லாம் போயிட்டு டெபாசிட் ஆச்சு அப்படின்னா எங்கே டிப்ரெஷன்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தேங்கி அது வாட்டர் பாடிஸாக வந்து மாறுச்சு. இப்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அமோனியா, மீத்தேன் இது எல்லாமே ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் மற்ற கேஸஸையும் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோஜெனிசிஸ். The term biogenesis also refers to the biochemical process of living organism. This term was coined by Henry Pasteur.
பாஸ்டியன் இவங்க ரெண்டு ஹென்றி அண்ட் பாஸ்டியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்ம என்ன அப்படின்னா பயோஜெனசிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷன். கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்றது primitive organism in this pyramidal environment of the earth evolved spontaneously from inorganic substance and the physical forces such as lightning, UV radiation and volcanic activities etc. அதாவது pyramidal environment அப்படின்னா தொடக்க காலத்தில் என்விரான்மெண்ட் எது மூலயமா ஆர்கானிசம் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னா லைட்டனிங் மூலமா மின்னல் அடிக்குது இல்லையா அது மூலியமா உருவாயிருக்கலாம் ஆர்ஜின்னு. அப்புறம் யூவி ரேடியேஷன் மூலியமா அதாவது சன்லைட் இருக்கு இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலியமா வந்து ஆர்கானிசம் வந்து உருவாயிருக்கலாம். அப்புறம் வால்கனிக் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா எரிமலை இருக்கு இல்லையா அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலியமா வந்து ஆர்கானிசம் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது அந்த கெமிக்கல் எவல்யூஷன். இப்போ பார்க்க போகிறது ஒப்பாரின் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1924 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் எப்படி இவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னா the organic compound could be have undergone a series of the reaction leading to the more complex molecule. He proposed that the molecule formed colloidal aggregate or the conservates in aqueous medium, aqueous environment. aqueous environment அப்படின்றது என்னன்னா ஒரு லிக்விட் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டர் இருக்கு ஒரு வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே அந்த லிக்விட் மீடியத்தில் இருக்கக்கூடிய கொசர்வேட்ஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் பிரிசிபிடேட் சொல்லலாம். கெமிக்கலில் வந்து கெமிஸ்ட்ரியில எல்லாம் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பீங்க. சம் கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணும்பொழுது கீழே வந்து பிரிசிபிடேட் ஆகிறத பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி பிரிசிபிடேட் ஆகிறது அதில் என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் ஒரு அக்வஸ் மீடியமில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ட் கீழே வந்து பிரிசிபிடேட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் கொசர்வேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கொசர்வேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸு சீரியஸ் ரியாக்ஷனுக்கு அப்புறமா மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக மாறுது. அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் தான் ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா ஒப்பாரின் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்க போகிற சயின்டிஸ்ட் வந்து ஹால்டன் 1929 ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா the pyramidal sea served as vast chemically laboratory powered by the solar energy. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சி இருக்கு இல்லையா சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சன்லைட்டை எடுத்துக்கிட்டு அது மூலயமா எனர்ஜியை அது மூலயமா வர்ற எனர்ஜியை வந்து ஒரு chemical laboratory மாரி மாத்திக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் the atmosphere was oxygen free. The combination of carbon dioxide, ammonia, UV radiation gave rise to the organic components. அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனே இல்லாத பட்சத்தில் அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அமோனியா யூவி ரேடியேஷன் இதெல்லாம் இருந்ததுனால ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. The sea became a hot dilute soap containing the large population of organic monomers and polymers. சி வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதாவது ஆர்கானிக் அது ரொம்ப அதிகமாக இருந்ததால் அங்கே வந்து என்னெல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. த என்விசேஜ்டு த குரூப் ஆஃப் மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் அக்யூட் த லிப்பிட் மெம்பரேன். இந்த மோனோமர்ஸ் பாலிமர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது மேலே ஒரு லிப்பிட் மெம்பரேனை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இது என்னவா டெவலப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸாக இது வந்து மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் வந்து ஒரு லிப்பிட் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸாக வந்து உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா ஹால்டன் அண்ட் ஒப்பாரின் சொல்றாங்க. ஹால்டனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ப்ரீபயோட்டிக் சோப் அப்படின்ற வேர்டை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. ப்ரீபயோட்டிக் சூப் அப்படின்றது என்ன அப்படின்னா உயிரியோடைய முன்னோடி சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினம் வந்து உருவாகிறதுக்கு இதான் காரணமா இருக்கு அப்படின்னா ஒப்பாரின் அண்ட் ஹால்டன் அப்படின்றவங்க 1924 1929 சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது ஒப்பாரின் அண்ட் ஹால்டன் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒப்பாரின் அண்ட் ஹால்டன் independently suggest that if the primitive atmosphere was reduced and if the appropriate supply of energy such as lightning or UV radiation then wide range of organic compounds can be synthesized. UV radiation and lightning இது ரெண்டுமே வந்து தேவையான அளவு நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா
நிறைய நமக்கு இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கும். இதனால நிறைய ஆர்கானிசம் வந்து சிந்தசிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு 2 பேரும் வேற வேறையா அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. In this slide, we'll talk about geological time scale. See the table. Geological time scale. The duration of the Earth history have been divided into eras that include the Paleozoic, Mesozoic, and Cenozoic. Recent eras are further divided into periods which are split into epoch. The geological time scale will have duration of the eras and periods with the dominant form of the life. The Paleozoic era is characteristic by abundance of the fossils of marine invertebrates towards the latter half other invertebrates. Example, marine and terrestrial except bird and mammals. The 6th period of the Paleozoic era in order for the oldest to youngest of the Cambrian. Cambrian is the age of invertebrate. Ordovician is the freshwater fishes. Arthropoda, various term of the mollusk. The Silurian, origin of fishes. Devonian is the age of fishes. Many type of fishes such as the lungfishes, lowfin fishes and rayfin fishes. Mississippian is the earliest amphibians and echinoderms. The Venezuelan is the earliest reptiles. The Permian is the mammal-like reptiles. The Mesozoic era is the dominant of reptiles called the golden age of reptiles. This is the divided into 3 periods, namely Triassic. The Triassic is the origin of egg-laying mammals, and the Jurassic is the dinosaurs were the dominant on the earth fossils. Bad example the Archaeopteryx. And the Cretaceous is the extinction of the toothed bird and the dinosaurs emerge of the modern birds. The Cenozoic era is the age of mammals. It is subdivided into periods, namely the Tertiary and Quaternary. The Tertiary period is the characteristic of abundant mammalian fauna. This period is subdivided into few epochs, namely the Paleozoic. The Paleozoic is the placental mammal placental mammal, and then is Eocene. Eocene is the monotremes except the duck-billed, the platypus and echidna, and hoofed mammals and the carnivores. The Oligocene is the higher placental mammal appeared. The Miocene is the origin of first man-like apes. The Paleocene is the origin and man from man-like apes. Then another one is Quaternary period. This is the decline of the mammals and beginning of the human social life. The age of fossils can be determined using 2 methods, namely the radio dating and absolute dating. This is the important short answer. The radio dating is used to determine the fossils by Cambrian. It is the similar rock fossils of known as age. The absolute dating is the used to determine the precise age of the fossils of using the radiometric dating to measure the decay of the isotope. The another slide is the formation of protobions. The abiotically produced the molecule can be spontaneously self-assembled into the droplet that encloses the water solution and maintain a chemical environment different from the surroundings. The scientists call this sphere protobions. The liposome or lipid in a solution that can be self-assembled into a lipid bilayer. Some of the proteins inside the liposome acquire the properties of enzyme and resulting in the fast multiplication of the molecule. Non-living ஆர்கானிசத்திலிருந்து உருவான இந்த மாலிகுல்ஸ் ஸ்பான்டேனியஸா என்ன பண்ணுன்னா ஒன்று சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அந்த டிராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது தானாகவே என்ன பண்ணுன்னா ஒரு டிராப்லெட்ஸும் தானாகவே அது வந்து வடிவமைச்சுக்குது. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போனன்ட்ஸு வெளியில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் தான் வந்து
புரோட்டோபயன்ஸ்னு சொல்றாங்க. புரோட்டோபயன்ஸ் அப்படின்னா முன்னோடி உயிரினங்கள், இதுல இருந்து தான் ஒரு உயிரினம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய இந்த லிக்விட் வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, இது தானாவே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லிப்பிட் மெம்பரேனை வந்து உருவாக்குது. அந்த மெம்பரேன் வந்து ரெண்டு மெம்பரேனா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது லிப்பிட் பைலேயர்னா ரெண்டு வகையான சவ்வால அது மூடி இருக்கு. அது வந்து எதால மேடப்பாயிருக்கு அப்படின்னா லிப்பிடால மேடப்பாயிருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிப்போசோம்னு சொல்றோம். இந்த லிப்போசோம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து இருக்கிறதுனால இது வேகமா மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. The conservates with nucleoproteins and nutrients and a limiting surface membrane that had a characteristic of a virus or free living genes. Subsequently, the number of genes united to form the protovirus, somewhat similar to present day virus. நம்ம ஆல்ரெடி கொசர்வேட்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அக்வஸ் மீடியம்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், அதாவது வாட்டர் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாட்டர் மீடியம்ல இருக்கக்கூடிய கீழே பிரிசிபிடேட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்ஆர்கானிக் காம்போனன்ட் வந்து பிரிசிபிடேட்டா இருக்கும் இல்லையா, அதான் சொல்றாங்க. இப்போ பாருங்க, இந்த கொசர்வேட்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே இருக்கு. அது மேல ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து வைரஸ் அப்படின்னா தனித்து வாழக்கூடிய ஒரு ஜீன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இது மாதிரி நிறைய ஜீன்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து வைரஸ் மாதிரி முன்னோடி வைரஸ், அந்த முன்னோடி வைரஸ் தான் புரோட்டோ வைரஸ்ன்னு சொல்றாங்க. அந்த புரோட்டோ வைரஸ் வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப இருக்கிற மாதிரி 2 செல் வகைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இதுல 2 மேஜர் டைப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செல்ஸ்ல one from the earliest cell contain the clump of nucleoprotein embedded in the cell substance. The searches the similar to the Monera. The considered to the ancestral to modern bacteria, blue-green algae. Other from the earliest cell containing the nucleoprotein clump the condensed into the central mass of surrounding by the thin membrane. This membrane separated nucleoprotein from the cell substance, such as where the refer to the protista. இப்போ மேலே இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் தான் வந்து மொனீரா. இந்த மொனீராவில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோ புரோட்டீனுக்குள்ள இதோடைய செல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் காணப்பட்டுச்சு. இந்த செல்லு வந்து எது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மொனீரா கூட ஒத்து இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, இது எல்லாமே வந்து இதோடைய ஆன்சிஸ்டரா நினைக்கிறாங்க. மற்ற வகையா இருக்கக்கூடிய செல் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ புரோட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய சென்டர்ல இது எல்லாமே எம்பெடர் ஆயிருக்கு, சென்டர்ல போய் படிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மேல ஒரு தின்னான ஒரு மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மெம்பரேன் வந்து நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லை மற்ற உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பிரிச்சிருக்கு. வெளியில ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த தின்னான மெம்பரேனு உள்ள இருக்கக்கூடிய செல்லுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிரிச்சிருக்கு. இது மாதிரியான வகையை தான் நம்ம என்ன சொல்றோம், புரோட்டிஸ்டான்னு சொல்றோம். மொனீராவில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மெம்பரேன்லாம் இருக்கு. செல்லுடைய சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியோ புரோட்டீன் உள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் புரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோ புரோட்டீன் உள்ளே இருந்தாலும் அது மேலே தின்னான ஒரு மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மெம்பரேன் வந்து செல் சப்ஸ்டன்ஸையும் அந்த நியூக்ளியோ புரோட்டீனையும் பிரிச்சிருக்கு. இதான் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா மரைனில் தான் இருக்குது. ஓகே, கடலில் தான் இருந்துட்டு இருக்கு. கடலில் இருக்கக்கூடிய சரியாக நியூட்ரிஷன் கிடைக்காததுனால இந்த மொனீரா, புரோட்டிஸ்டா, இந்த செல்லுலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து உணவுக்காக இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய ஃபுட் ஹேபிட், அதோடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே மாற்றிக்குச்சு. அதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணி, கொன்றுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒட்டுண்ணி அப்படின்றது பாராசிட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். சாப்ரோபைட்ஸ்ன்றது சாருண்ணி. ஒட்டுண்ணி இந்த பாராசிட்டிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா எதனா ஒரு அனிமலையோ இல்லை பிளான்ட்டையோ டிபெண்ட் பண்ணியிருக்கும் நியூட்ரிஷனுக்காக. சாப்ரோபைட்டிசம் அப்படின்றது வந்து சாருண்ணி அப்படின்னு சொல்லி ஜூஸை மட்டும் சர்வ் பண்ணி சாப்பிட்றது. அப்புறம் ஒரு சிலது வந்து ப்ரீடேக்டராக மாறி இருக்கு, ஒரு சிலது அனிமலிசம் அண்ட்
கீமோ சிந்தசிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணக்கூடியதாக எல்லாமே வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா அதோடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்குது. எதுக்காக அப்படின்னா ஃபுட்டுக்காக. சீல ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்கானிசம் ஆக்சிஜனுடைய லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. The atmospheric oxygen combined with the methane and ammonia to form the carbon dioxide and free nitrogen. The presence of the free oxygen brought about the evolution of aerobic respiration, which could yield a large amount of energy by the exhalation of foodstuff. The prokaryotes and eukaryotes evolved. அதாவது அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன், மீத்தேன், இந்த அமோனியா கூட இது எல்லாமே சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நைட்ரஜன் இது எல்லாமே உருவாக்கியிருக்கு. அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் மட்டும் தனியா அதிகமா இருந்ததுனால, அதாவது சுவாச முறை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து உருவாச்சு. இந்த சுவாச முறை இருக்கிறதுனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஆக்சிடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனர்ஜி அதிகமா உருவாயிருக்கலாம். இதனால ப்ரோக்ரியோட்ஸ் அண்ட் யூக்ரியோட்ஸ்ல ஆர்ஜன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.